ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் நண்பன் வீட்டுக்கு விசேஷத்துக்கு கிளம்பி வந்திருக்கோம். நான், என்னோடய ஒய்ஃபு, என்னோடய பையன், என்னோடய பொண்ணு, அப்புறம் என்னோடய மாமனார், மாமியார் எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பமாக நாங்கள் என்னோடய நண்பன் வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சு அழைச்சிட்டு போயிருந்தோம். நாங்கள் கோயம்புத்தூரில் தான் இருந்து கருமத்தம்பட்டிக்கு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம். இங்கே பார்த்தா தான் தெரியுது, அடேங்கப்பா எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக அருமையாக பண்ணியிருக்கிறான். வீட்டு விசேஷம், அதாவது பொண்ணோட காதுகுத்து கூட வீட்டு புண்ணியாசனை கிரகப்பிரவேசம் ரெண்டுமே சேர்ந்து பண்ணியிருந்தான். பொண்ணோட காதுகுத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த கிராமத்துலலாம் போய் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நான் டிவியில் தான் பார்த்துருக்குறேன். இது எல்லாமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறது எல்லாமே டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நேரடியாக பார்க்குறப்ப அப்படியே சாமி இந்த அளவுக்குலாம் பண்ணுறதுக்குலாம் இருக்காங்க அப்படின்ற பார்க்குறப்போ ஒரே பிரமிப்பாக இருந்தது. அத்தனை வெடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்ரு நம்ம தீபாவளிக்கு வெடி வச்சோம்னா எப்படி வைப்போம், அந்த மாதிரி சும்மா 1 கிலோமீட்டர் லைனுக்கு ஃபுல்லாக வெறும் பேப்பர் தான். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. தாய் மாமா எல்லாமே சீர் செஞ்சு பார்த்திங்கன்னா அனைத்துமே அத்தனை சௌகரியத்தோடு பண்ணியிருந்தாங்க. அடேங்க அப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு பண்ணியிருந்தாங்க. நாங்களே வாயடிச்சு போய் நின்றுருந்தோன்னா பார்த்துங்களேன். நானும் என்னோடய நண்பன் காலேஜ் மேட்ஸு, 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம அதிகமாக இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பாருங்கள் நிறைய மாலை போட்டிருக்குறாங்க. ஏன்னா அந்த மாலையெல்லாம் போட்டு தாய்மாமன் ஜீரோடு எல்லாம் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மாலையை அந்த குழந்தைங்களாம் தாக்கு பிடிக்க முடியாது, சிரமம் இல்லையா. குழந்த அத்தனை மாலையை போட்டுட்டு இருந்தபடி ரொம்ப சிரமமாகிடுச்சு. பாருங்கள் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது அவங்களோட மாமா சீருக்காக ஒவ்வொரு தடவை அவங்களோட பாசத்தில் போடுறாங்க. போடுறத குழந்தைனால தாங்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. முடியாது சாமி, அதனால் சிரமம் குழந்தை தாங்காது அப்படின்னு சொல்லி போட்ட மாலையை போட்டுட்டு உடனே எடுத்துடுறாங்க. சிரமம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். கூட்டம் என்னங்கிறீங்க, எல்லாமே சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்தில் ரிலேஷன்ஸ், அப்புறம் சொந்தங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர். அவங்களுக்கு பொண்ணோட வீட்டில் என் நண்பனோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, என்னோடய நண்பன் வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேர், அப்புறம் முக்கியமான நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு அருமையாக பண்ணியிருந்தான். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை என்னோடய லைஃப்பில். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிகிட்ருக்கான், அருமையாக பண்ணியிருந்தான். அதாவது வெடியில் என்ன நினச்சிட்ருக்கிறீங்க, நான் எங்கேயும் இதில் தான் பார்த்துருக்கேன், படத்தில் தான் பார்த்துருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இதெல்லாம் எல்லாருமே என்ன இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, படத்தில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிக்கிறாங்க. மைக் செட்டு, அப்புறம் ட்ரம் செட்டு எல்லாமே வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் பாப்பாவுக்கு இப்போ காது குத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் பாப்பாவுக்கு காது குத்துறப்போ பெரிய போராட்டம் தாங்க. ஆமாங்க, ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பெரிய போராட்டம். பாவம் குழந்தை சின்ன பிஞ்சு காது தானே. பாருங்கள் முடியல, அவர் பழத்தை வச்சு தள்ளி துணிக்க போகிறாங்க, தள்ளி விடுறாரு அவர். இந்த பாப்பானாலே முடியல, எதுக்கு தள்ளி விடுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விடுது. ஏன்னா அழுதுட்டு இருக்குது அந்த குழந்தைனால முடியல. ஆனால் என்ன பண்ணுறது, குழந்தை தானே அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே சமாதானம் பண்ணுறாங்க. பாப்பா ஒன்றும் இல்லை பாப்பா, சரியாயிரும் பாப்பா அப்படின்னு பார்த்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முடியல, என்ன பண்ணுறது, குழந்தை பாருங்களேன் எப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். சூப்பராக குழந்தைக்கு அழகாக பேச்சு கொடுத்து அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. அருமையாக பாருங்களேன், நீங்களே பாருங்கள். அப்புறம் பழத்தை தள்ளி விடுறாரு வராங்க. முடியல குழந்தைனாலே, அவர் பாப்பானாலே முடியல, டென்ஷன் ஆகுது பாப்பாமல். எப்படி பாருங்கள், இப்படி தாங்க ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன்லேயும் போய் அது பாருங்கள் நண்பனோட காது வீட்டில். ஆனால் இன்னொரு விஷயங்க, நண்பன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரிலேட்டிவ்லேருந்து எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்தானே தவிர, பாப்பாவோட காது குத்துறாங்க பக்கத்தில் கூட நிற்கல. ஏன்னா எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க, மற்ற கவனிப்புலேருந்து எல்லாமே பார்த்து பண்ணிகிட்டு இருந்தான். நீ பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். நம்ம எல்லாம் பக்கத்தில் மாமா எல்லாமே புதுசு. அதிகமாக பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன்மார்கள் மட்டும்தான் தெரியும், வேறு யாருமே எங்களுக்கு தெரியாது. எல்லாருமே புதுசு எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சான். சூப்பராக இருந்தது. அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அருமையான சுச்சுவேஷனுங்க. இது எல்லாமே
நண்பர்கள் கிடைப்பது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வரம். சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இருந்துட்டால் யாருக்குமே சொல்கிறேங்க, இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு சுச்சுவேஷனுங்க. பாருங்கள், எத்தனை பேர் உட்காந்து டைம் பார்த்திங்கன்னா எப்படி 10 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. வெயில் கொளுத்துது. ஆனால் ஸ்டேஜ் போட்டிருந்தான். பாப்பாவுக்கு காது ஊத்துறதுக்கு ஒரு ஸ்டேஜு, கீழே எல்லாம் சும்மா அந்த புல் தரையாட்டு போடுவாங்க இல்லைங்களா, மேட்டு, அந்த மேட்டெல்லாம் போட்டுட்டு அருமையாக உட்காந்து பொறுமையாக நிதானமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க உண்மையாலுமே. நீங்களாம் அதெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களோ இல்லையோ, நான் இன்னும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. பாருங்கள், பாப்பாவுக்கு பாருங்கள் அருமையாக காது குத்துறதுக்காக ஒரு காது குத்தியாச்சு, இன்னொரு காதில் குத்துறதுக்கு பேச்சு கொடுத்து அப்படியே பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். இல்லைங்களா? பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. அந்த சுச்சுவேஷன் வந்து அமையிறப்போ அருமையாக இருக்கும். நீங்களும் பாருங்கள், காது குத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. மார்க் போட்டு அந்த இடத்துல காது குத்தலான்னு பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இன்னொருக்கா பாருங்கள், அந்த குழந்தைக்கு காது குத்துறப்போ துணிகிறப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அவமானங்கள் எல்லாமே அப்படித்தானே. சேட்டை ஒன்றே பாப்பா அப்படி பண்ணாத பாப்பா, இப்படி பண்ணாத பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுச்சுவேஷன் குழந்தைக்கு தான் தெரியும். சின்ன வயசில் நம்மளுக்கு காது குத்துனது இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளும் குழந்தையா இருக்கிறப்போலாம் இப்படி தானே சொல்லி வளர்த்துருப்பாங்க, இப்படி தான் சொல்லி பேசியிருப்பாங்க. அப்படின்றதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது. இதெல்லாம் இந்த குழந்தைக்கு காது குத்துறது பாருங்களேன். ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க போல. இன்னும் இல்லையா? ஆடா பாருங்க, பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நண்பனோட ஊர் வந்து திருச்சி. ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து இப்போ கோயம்புத்தூரில் ஒர்க்கு, அங்கே வந்து பார்த்துட்டு இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நண்பனோட வீடு ப்ளஸ் காது குத்து ரெண்டுமே சேர்த்து ஒரே ஃபங்க்ஷனாக பண்ணியிருந்தான். பாருங்கள், வீட்டில் அழகாக கட்டிட்டு போர்ட்டிக்கோ, வீட்டு முன்னாடி போர்ட்டிக்கோ பண்ணிவிட்டு காம்பவுண்ட் சுவரோடு கட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், உள்ளே போனால் ஒரு ஹாலுங்க. ஹால் வந்து அருமையாக சூப்பராக கட்டிட்டாங்க. ஹால் கட்டி வச்சுக்கலாம். ஹால் பாருங்கள், பார்த்தீங்களா? ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக, இந்த வந்து ஷோகேஸ் வந்து தனியாக இருக்குது. இந்த பக்கம் டிவி வச்சு பார்க்குறதுக்கு சும்மா ஒரு டேபிளாக கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ரூமு, ஒரே ஒரு பெட்ரூம், சூப்பராக கபோர்டோடு பாருங்கள், அட்டாச்சு பாத்ரூமோடு அருமையாக கட்டியிருக்கிறாங்க. பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தானுங்க. சாமிக்கு வந்து நம்ம காலையில் கணபதி ஹோமம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ப்ராப்பராக எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. பாருங்களேன், கிச்சன், அதாவது பெண்களுக்கு உண்மையாக நம்மளுக்கு அடுத்த ஒரு வாரம் அப்படின்னா கிச்சன் தான். இப்போ வீட்டில் பெண்கள் சமையல் செய்யணும் அப்படின்னா கிச்சனை பார்த்தா அவங்களுக்கு ஆசை வரணும், வெறுப்பு வரக்கூடாது. அந்தளவுக்கு வந்து அவ்வளோ நீட்னஸாக கட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். கீழே எல்லாம் எப்படி அழகாக எல்லாம் பண்ணி, இப்படி பண்ணால் எந்த ஒரு பெண்களுக்குமே வந்து வேலை செய்கிறதுக்கு ஆசை வரும். சரிங்களா? அருமையாக இருக்குது. இதே மாதிரி எல்லோரும் அவங்க சொந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் வீட்டுக்கும் சென்று உங்களோட அனைத்து பரிமாணங்களையும் பரிமாறிக்குங்க, தப்பு கிடையாது. நன்றி, வணக்கம்.